அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது திண்டுக்கல்லில் உரை நிகழ்த்தி வருகிறார். அதன் காட்சிகள் இதோ உங்களுக்காக. எல்லா கூட்டத்திலும் பேசி வருகிறேன். தமிழக அரசு செயலற்ற அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதேவேளை பொது வாழ்வில் இருக்கின்ற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இன்றைய தினம் பட்டம் பகல்ல மர்ம நபர்கள் ஒரு பேரூராட்சி தலைவரை கொலை செய்வதற்காக அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசுகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியா இருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற பெண் தலைவர், அவர் திருட்டு வழக்கிலே 10 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது அந்த பயணம் செய்த ஒரு நபரிடமிருந்து 4 சவரன் தங்க நகையை திருடுகிறார். அந்த பேருந்தில் வைக்கப்பட்ட சிசிடிவி காட்சி மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி நகையை திருடுகிறார் என்று சொன்னால் இந்த கட்சியினுடைய யோக்கியதை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கில் இருக்கின்றவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலைமை திமுகவிலே இருக்கின்றது. அங்கதான் சர்வசாதாரணமாக கொள்ளையடிக்கிறாங்க. ஏன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு தயாரா இருக்கின்றவர் தான் இப்படிப்பட்ட பதவிக்கு திமுக கட்சி அவர்களை நியமித்து தேர்ந்தெடுக்குது. அதனாலதான் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நடக்குது இல்ல? உண்மைதானே? இப்படி ஒரு திமுக கட்சி சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் இவரே இப்படி திருடுறான்னா இன்னும் கீழே இருக்கீங்களா எப்படி இருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அதோட போதைப் பொருள் விற்பனை இன்னைக்கு தமிழகத்தில் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது. அதுவும் கஞ்சா பல ரூபத்தில் வந்துடுது. சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது. நான் பலமுறை இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்து விட்டேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அதனால இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கை சீரழிந்து தமிழகத்திலே இன்றைக்கு அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இதற்கு யார் காரணம்? ஆட்சியாளர் தான் காரணம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே சட்டமன்றத்தில் இதை தெரிவித்தேன். இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள். போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. போதை விற்பனை அதிகமாக இருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்திலே அதிமுக சார்பாக இந்த கருத்தை தெரிவித்தோம். ஆனால் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதோடு இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தொலைக்காட்சியிலே கருத்தை தெரிவிக்கிறார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? அவன் போதைக்கு அடிமையாகி அவன் சீரழிந்து இன்றைக்கு வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இப்பதான் முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து எதிர்க்கு சொல்லுவதை எண்ணி பார்த்து இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? ஒரு செயலற்ற அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். நாட்டிலே சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழகம். எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற அமைச்சர், அந்த ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர், இன்றைக்கு எல்லா ஊராட்சிகளிலும் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற நிதியெல்லாம் எடுத்து
வேறு வேலைக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஊராட்சி நிதிகளை எடுத்து வேறு திட்டத்துக்கு பயன்படுத்தினா அந்த ஊராட்சியில் இருக்கிற மக்களுக்கு எப்படி அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற முடியும்? குடிநீர் வசதி கொடுக்கணும், சாலை வசதி கொடுக்கணும், தெருவிளக்கு வசதி செய்யணும், கழிவு நீர் வெளியேற்ற வேண்டும், குப்பை அகற்ற வேண்டும். இதற்காக நிதி தேவை. இப்படி வரி போட்டு அந்த விதியை சேமிக்கின்ற ஊராட்சியில் இருக்கிற நிதி எடுத்து வேறு பணிக்கு இவர் செலவழிக்கிறாங்க. இது மக்களை வஞ்சிக்கின்ற செயல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இப்படிப்பட்ட செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரை எத்தனையோ அரசாங்கம் வந்திருக்குது. எந்த அரசாங்கமும் உள்ளாட்சி நிதி எடுத்து வேறு பணிக்கு செயல்படுத்தியது கிடையாது. ஆனால் விடியா திமுக அரசாங்கம் இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்காக இருக்கின்ற ஊராட்சி நிதி, ஊராட்சி ஒன்றிய நிதி எடுத்து வேறு பணிக்கு செலவு செய்வது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? இதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். அந்த திட்டங்கள் பெரும்பாலான திட்டங்களை இந்த அரசு ரத்து பண்ணிவிட்டது. திருமண உதவி திட்டம் 26,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 76,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் விற்குது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயதை எட்டுகின்ற பொழுது அவருடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் பிரச்சனை, அதனால் திருமணம் தடைபடுகிறது. மாண்பு அம்மாவில் எண்ணினார்கள், இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் 26,000 50,000 தாலிக்கு தங்கம் கொடுப்பதாக அறிவித்தார்கள். அதை அதிமுக அரசு செயல்படுத்தியது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்தோம். இந்த 12 லட்சம் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டத்தில் நிதி உதவி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைகின்ற பொழுது திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வரப்படும். அதோடு இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டத்தில் இடம்பெறுகின்றவர்களுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும். இந்த அதிமுக கட்சி தோற்றுவித்ததே ஏழைகளுக்காக. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தது ஏழை மக்கள் வாழ்வு சிறக்க வேண்டும், ஏழை மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நன்மை கிடைக்க வேண்டும், அது எந்தெந்த திட்டத்தில் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற வரை நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே ஆட்சி செய்து ஏழைகளுக்கு உண்டான திட்டங்களை எல்லாம் கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்கள், அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள்.